எங்கயாவது திமிரா பேசினா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அண்ணன் குளத்தூருக்கு வழி அப்படின்னு மட்டும் கேளுங்க. கதறானுங்க. குளத்தூர்ன்ற வார்த்தையை கேட்டா கண்ணு குளமா மாறுது. நம்மளும் சும்மா ஒரு பாவெல்லாம் பாக்குற மூட்ல இல்ல. எங்கயாவது திமிரா பேச்சு வச்சு அண்ணன் குளத்தூர்ல டிராபிக் ஜாம் இருக்கானே, அண்ணன் குளத்தூர்ல டிராபிக் ஜாம் இருக்கானே, அப்படி ஒரு ஊழிய மிரட்டி வச்சுட்டு தோத்துட்டு அழுறாங்க. என்ன சொல்றாங்க, இந்த சென்னை மொத்தம் வெள்ளத்துல போகணுமா, பெரிய கண்ணகி பரம்பரை சாப வருவீங்க. ஆளுங்களை பாரு, இப்படி ஒரு சாதனையை படைச்சு இப்படி ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து ஒரு தலைவரை வாழ்த்தலாம் உங்களுக்கு மனசு வராது. வணங்கி அமைதியா இருந்தீங்கன்னா நல்லது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, 6 மாசத்துல ஆட்சிக்கு வந்துருமா, 3 மாசத்துல ஆட்சிக்கு வந்துருமா. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா. யாரா உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுக்குறதுன்னு கேட்டா, எரி மாலா ஃபேட போட. சரி, அவருதான் பெரிய ஒரு விட்டுலான்னு பார்த்தா அந்த பவள விழா பாப்பா சட்டமன்றத்தில் வந்து உட்கார்ந்துட்டு ஆளுநர் உரைக்கு நம்ம கிட்ட சொல்றாங்க, தமிழ் தாய் வாழ்த்து 2வது இடத்துக்கு தள்ளுவீங்களா? தமிழ் தாய் வாழ்த்து 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு தள்ளதான் திமுக. ஆளுநர் உட்கார்ந்து போது முதல்ல வச்சு பாட வச்சுட்டாங்க தாவேக்கா. ஆளுநர் உரை அன்னைக்கு முதல்வர் பேச மாட்டார். 2வது நாள் தான் நன்றி அறிவிக்குவாங்க. அது ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. முதல் நாள் வந்து உட்கார்ந்து முதல்வர் அவர்களே பேசுங்கள். ஏன்பா அவர் 20 நிமிஷம் பேசினாரு, உங்க அப்பா ரிட்டையர் பண்ணி வீட்டுல உட்கார வச்சாரு, உனக்கு இன்னும் பத்தலையாப்பா, ஏன்பா அவர் வயிற்றுல கொட்டிக்கிற? சரி, இதெல்லாம் கூட ஒழிஞ்சு போகுது. ஏதோ ஆற்றாமையில பொறாமையில பண்றாங்க. அதுக்கு ஏன் பொறாமை யோசிங்க. வெறும் தோல்வி இல்ல, ஒரு துறையும் சொல்லி வச்ச மாதிரி திருடிக்கிட்டு இருந்தமே. நம்ம ஜெயிச்சா நமக்கு 70, அதிமுக 30, அவங்க ஜெயிச்சா அவங்களுக்கு 70, திமுக 30. இன்னைக்கு புதுசா ஒரு தலைவர் வந்திருக்கான். ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் ஒரு இடத்துல ஒரு ரூபாய் திருட மாட்டான். நம்மளையும் திருட விட மாட்டான்னு போது எவனோ திட்டம் திமுக போறே.